உங்கள் அண்ணனுக்கு நீங்கள் மீன் பிடிச்சி கொடுத்துருக்கீங்களா? ஆனால் நான் எங்கள் அண்ணனுக்கு மீன் பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனை கூட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி சுவையான மீனை நான் பிடிச்சி எங்கள் அண்ணனுக்கு வறுத்து கொடுக்க போகிறேன். மீன் சாப்பிட போகிறாரு எங்கள் அண்ணன். மீன் பிடிச்சி சாப்பிட்லாம், மீன் சாப்பிட்லாம். நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நீ மீன் பிடிச்சாதே உனக்கு சாப்பாடுன்னு. வந்ததுலேருந்து என்னை பட்னியாகவே போட்டிருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு 4 மீன் பிடிச்சிருக்காங்க. இன்னும் இதை வாங்கி நறுக்கி அறுத்து பொறிச்சு எப்படி நீ பொழுதுங்க தான் போல ஏதோ மாட்டி வச்சுங்கிறாங்க. பாப்போம் அடுத்தது. நானும் எங்கள் அண்ணனும் மீன் பிடிக்கிறதுக்காக காட்டு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்தே போனாங்க. போன இடத்துல எங்களுக்கு நிறைய மீன் கிடச்சிச்சு. வலையை வீசின ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அருமையான மீன் மாட்டிக்கிட்டே இருந்துச்சு. எப்படியாவது எங்கள் அண்ணனுக்கு இந்த மீனை வறுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா அருமையாக கழுவி எடுத்துட்டேங்க. கழுவுன மீனில் பார்த்தீங்கன்னா ஜேபி மசாலாவை தடவி நல்லா மொறுன்னு வறுக்கிறதுக்காக ரொம்ப நேரம் ஊற வச்சாச்சு. ரொம்பவே அருமையாக இந்த மசாலாவில் ஊறின மீன் பார்த்தீங்கன்னா பார்க்க செவேன்னு இருந்துச்சுங்க. ஆற்றுக்கு நடுவில் வச்சு வறுத்து இந்த மீனை எங்கள் அண்ணன் கையில் கொடுத்தா அவர் ஒரு வாய் வச்சுட்டு வித்தியாசமாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. எதுக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த ஃபுல் வீடியோ இந்த அம்புக்குறி காட்டுற இடத்துல